ஸ்ரீ குருப்பிய நமஹ. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குறிச்சுக்குர ஜனியச்ச ராகவே கேதவே நமஹ. ராசித்தியம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அனுமலை. உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேத்துக்குமே பணம் மிக மிக அவசியம். அந்த பணத்தை சம்பாதிக்க நம்ம நிறைய பேர் எல்லா வகையிலுமே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தொழிலதிபராகவும் பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு அதிபதியாக பல லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்க நம்ம பார்க்கிறோம். ஒரு சில பேர் என்ன முயன்றும் சுய தொழில லாபம் அடைய முடியல, நஷ்டத்தை ஏற்படுது. ஒரு சில பேர் வேலைக்கு போறாங்க, அந்த வேலையின் மூலம் வரக்கூடிய வருமானத்தின் மூலம் குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. சரி, நம்ம ஜாதகத்துல நாம வேலைக்கு போவோமா அல்லது சுயமா ஒரு தொழில் செய்யுமா அப்படின்னு சொல்லி பதிவுல பார்க்க இருக்கின்றோம். இதுல வேலையை முதல்ல பார்ப்போம். வேலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனிதன் இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்யற அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடம் அடிமை தொழில், 6ஆம் இடம் என்பது சர்வீஸ், அதாவது சேவை தொழில் அப்படின்னு சொல்லுவோம். தொழிலே அது சேவையா செய்யும். வேலை என்பது பிறரிடம் அடிமையாக சென்று வேலை செய்வது. அப்ப ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க வேலைக்கு தான் போவாங்க. இன்னும் ஒண்ணு, 6ஆம் பாவாதிபதி 6க்குடைய கிரகம் உங்க ஜாதகத்துல 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்தில் போய் நின்றாலும் 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் போய் அமர்ந்தாலும் அரசு உத்தியோகம் கண்டிப்பாக உண்டுன்றது நிறைய சொல்ல முடியும். அதே போல லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள் இருக்கும் போது, அதாவது வலுவுள்ள ஒரு ஜாதகத்திலே 12 ராசி கட்டத்துல வலுவுள்ள ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது கேந்திர ஸ்தானங்கள் தான். இந்த கேந்திர ஸ்தானங்கள்ல லக்னாதிபதி அல்லது 4ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ ஆட்சியோ உச்சமோ பலம் பெற்றார்கள் என்றால் அந்த ஜாதகன் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த தொழில் அதிபராக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 10ஆம் இடத்துல உச்ச கிரகம் இருந்தாலும், உதாரணமாக மேஷ லக்னம் எடுத்துக்கலாம், 10ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் உச்சம். அப்ப செவ்வாய் உச்சம் பெற்ற ஒரு ஜாதகன் கண்டிப்பாக மிகச்சிறந்த ஆளுமை திறன் உள்ள ஒரு அரசு உத்தியோகத்தில் தான் இருப்பாங்க. அப்ப 10ஆம் இடம் பலம் பெற்றவர்கள் மிகச்சிறந்த சுய தொழிலும் செய்யலாம், அரசு உத்தியோகத்துக்கும் போகக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அடுத்து 3ஆம் அதிபதி அல்லது லக்னாதிபதி இவங்க சம்பந்தப்பட்டு 6, 8, 12ஆம் இடத்துக்கு போனா சுய தொழிலே செய்ய முடியாது. அப்ப சுயமா தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடமும் லக்னாதிபதியும் பலம் பெற்று இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்துல சனி பகவான் பலம் இழந்தால், அதாவது சனி பகவான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தான் தொழில் காரகன். அப்ப தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ சென்று அமர்ந்து விட்டால் சுய தொழில் அவருக்கு லாபத்தை கொடுக்காது, நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். பல லட்சங்களை கோடிகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். அப்போ ஒரு ஜாதகனுக்கு தொழில் அமையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சனி பகவானும் அந்த ஜாதகத்துல வலுத்திருக்கணும், 10ஆம் இடமும் வலுத்திருக்கும். அதே போல வேலைக்கு போன்ற அமைப்பு ஒரே அமைப்பு தான். லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு போனாலும், லக்னாதிபதி 6, 8, 12க்கு போனாலும், லக்னாதிபதி பலம் இழந்தாலும் அவர் சுய தொழில் செய்யாம அடுத்தவங்கிட்டு போய் வேலை செய்யலாம். வேலை செஞ்சு அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை சம்பாத்தியம் பண்ணி அதில் மிச்சப்படுத்தி ஒரு லாபமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனா உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்துல போயிட்டு வலுப்பெறும் போது அற்புதமான ஒரு அரசு உத்தியோகத்துக்கு செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கு. அப்போ ஒரு ஜாதகத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்துல 6ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக அரசு உத்தியோகம் உண்டு. இன்னொன்னு, அரசு உத்தியோகத்துக்கு இன்னொரு விதி என்ன அப்படின்னா, அந்த ஜாதகத்துல ஒரு ஜாதகத்துல சூரியன், செவ்வாய், குரு, சனி 10ஆம் இடம். அப்ப சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகம் அரசு கிரகம் சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல எந்த லக்னமா இருந்தாலும் 10ஆம் இடம் வலுத்து 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு இந்த 3 கிரகம் சூரியன், செவ்வாய், குரு என்றக்கூடிய ராஜ கிரகங்கள் வலுத்து போச்சுன்னா கண்டிப்பா அரசு உத்தியோகம் கிடைக்கும். அந்த தசா புத்தி காலங்கள் வரணும். அந்த தசை புத்தி அந்த காலங்கள்ல கண்டிப்பா அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பா அந்த ஜாதகம் கிடைச்சிடும். இந்த இன்னொரு விதி என்ன அப்படின்னா, சூரியன் தசையோ செவ்வாய் தசையோ குரு தசையோ 10ஆம் தசையோ நடக்கும் போது கோச்சாரத்துல அஷ்டம குருவோ அல்லது அர்த்தாஷ்டம குருவோ விரய குருவோ 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி சனி, இந்த மாதிரி கோச்சார கிரகங்களுடைய பலம் கம்மியாக கூடாது. அப்படி கம்மியாச்சுன்னா நீங்க பணம் கட்டி அரசு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கூட அந்த கட்டின பணம்லாம் குளோஸ் ஆயிடும், ஏமாத்திடும். இது அரசாங்க உத்தியோகத்துக்கு போறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான பதிவு, நீங்க பார்த்து பயன்பெறுங்க. இன்னொன்னு, வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல தசாபதி நடக்கும். லக்னாதிபதி தசையோ 5ஆம் தசையோ 9ஆம் தசையோ அல்லது புத்தியோ நடக்கும் காலகட்டங்கள்ல நீங்க அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணா கண்டிப்பா நீங்க, அதாவது எக்ஸாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. அதே போல உங்க லக்னத்துக்கு 2, 5, 7, 9, 11ஆம் அதிபதி தசாபுத்தி காலங்கள்லயும் உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கோச்சார ரீதியாக தனகுரு, பஞ்சம குரு, பாக்கி குரு, அடுத்தது 7ஆம் இட குரு, லாப குரு, இப்படிப்பட்ட குரு நல்ல இடங்கள்ல வரும்போதும்
உங்களுக்கு வந்து அரசு வேலையோ அல்லது சுய தொழிலோ நீங்க செய்யறதுக்கு அற்புதமான காலகட்டம் சொல்ல முடியும். இது இருக்க எனக்கு எப்பதான் வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்க ரொம்ப ரொம்ப இயங்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு சில பரிகாரத்தை நம்ம சொல்லணும். உங்க குலதெய்வத்துக்கு நீங்க வந்து வேண்டுதல் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அரசு உத்தியோகம் கிடைச்சா முதல் சம்பளத்தை நான் கொடுத்துறேன் அப்படின்னு நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசார நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தகுதியும் இருக்கணும். அப்படிதான் அந்த அரசு உத்தியோகம் கிடைக்கும், அந்த வேண்டுதலும் பலிக்கும். தகுதியே இல்லாம நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு போன வேண்டது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. அது ஒரு விஷயம் இருக்கு. அதே போல சூரிய வழிபாடு டெய்லி பண்ணிட்டு வரணும். நித்தம் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து அரசு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல மாசத்துல ஒரு நாளோ அல்லது வருஷத்துக்கு ஒரு நாளோ சூரியனார் கோயில் சென்று ஞாயிற்றுக்கிழமையில கோதுமை தானம் செய்துட்டு வந்தாலும் உங்களுக்கு அரசு உத்தியோகம் சீக்கிரம் கிடைச்சிடும். சார் எனக்கு தொழிலே சீக்கிரம் அமையல சார், சுத்தமா அமையல அப்படின்னா ஆஞ்சநேயரை ஒரு 19 வாரம் நீங்க போயிட்டு துளசி மாலையால அர்ச்சனை பண்ணிட்டு அவருக்கு உங்களால முடிஞ்ச தயிர் சாதத்தை வந்து நைவேத்தியம் பண்ணி படைச்சிட்டு வந்தீங்கன்னா அற்புதமா உங்களுக்கு வந்து சுய தொழிலும் செய்யலாம். உங்களுக்கு வேலையே கிடைக்கனாலும் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய வேலை கிடைக்கும். அற்புதமான கம்பெனில நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும். இதெல்லாம் அற்புதமான தொழிலோ அல்லது வேலையோ உத்தியோகமோ கிடைக்கிறதுக்கு அற்புதமான பரிகாரங்கள். இதை செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெற வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.